அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்த்தா +2 வேதியியலில் வந்து தொகுதி 1 அலகு 7 சரிங்களா, வேதி வினைவேகவியல் அப்படிங்கிற பாடத்தில் வந்து யூனிட் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் வந்து கொலிஷன் தியரி மோதல் கொள்கையை பார்க்க போகிறோம். 242 பேஜ் நம்பர் இருக்கும் தமிழ் மீடியத்தில். வந்து மோதல் கொள்கை, இந்த மோதல் கொள்கை வந்து தியரிட்டிக்கலாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து யாரால் முன்மொழியப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது சரியா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மோதல் கொள்கையில் என்னென்ன சொல்கிறாங்க, ஒரு வினைபடு பொருட்கள் வந்து வினைவிலை பொருளாக மாறுது, அதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு கொலிஷன் தியரி சரியா. கொலிஷன் தியரி தான் நம்ம புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. வந்து மோதல் கொள்கை சரியா. அப்போ இந்த மோதல் கொள்கை இது யாரால் முன்மொழியப்பட்டது சரி அப்படின்னு பார்த்தா மேக்ஸ் ட்ராட்ஸ் தனித்தனியாக சொல்கிறாங்க. மேக்ஸ் ட்ராட்ஸ் சரியா அண்ட் வில்லியம் லூயிஸ் சயின்டிஸ்ட் மூலமாக நமக்கு இது முன்மொழியப்பட்டது சரியா. அதாவது மேக்ஸ் ட்ராட்ஸ் அண்டு வில்லியம் லூயிஸ். இவங்க வந்து எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களால முன்மொழியப்பட்டது, தனித்தனியாக முன்மொழியப்பட்டது. எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா த கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க சரியா. இட் இஸ் பேஸ்ட் ஆன் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், அதாவது வாயுக்களின் இயக்கவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டது சரியா. கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை, வாயுக்களின் இயக்கவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டது. வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை சரி. இந்த இயக்கவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது அங்கே முக்கியமானது அப்படிதானே. அதாவது மோதல் அப்படின்னாலே என்னது, கொலிஷன்னாலே நம்ம 2 கார் மோதுது அப்படித்தானே, நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். 2 கார் வந்து கொலைட் ஆகுது. அதே மாதிரி இங்கே வந்து ரியாக்டன் மாலிகுல்ஸ் என்ன செய்யுது, கொலைட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன் பாருங்க, புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட மாதிரி ஒரு லெட் அஸ் கன்சிடர் த ஜென்ரல் டேர்மை நம்ம எடுத்துக்கலாம். என்னது அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்க, இப்போ புத்தகத்தில் A2P2 அப்படிங்கிற 2 இது கொடுத்துருக்கு. அது பாருங்க, இப்போ இதை நம்ம நினச்சோம் A2ன்னு வச்சுக்குவோம். 2 மாலிகுல்ஸை வந்து A2ன்னு வச்சுக்குவோம், இதை P2ன்னு வச்சுக்குவோம். 2 என்ன ஆகுது, கொலைட் ஆகுது சரியா. 2 என்ன செய்யுது, A2P2, இது A2 இது என்னது P2 சரியா. 2 கொலைட் ஆகும்போது நம்ம என்ன மாறும், வினைவிலை பொருளாக மாறும் அப்படிதானே. ஸோ அப்போ வந்து 2AB மாறும். இந்த மாதிரி கண்டெய்னரில் இருக்கக்கூடிய கேசியஸ் மாலிகுல்ஸை எடுத்துக்கிறார். A2P2 அப்படிங்கிற கேசியஸ் மாலிகுல்ஸை எடுத்து கொலிஷன் நடக்கும்போது ப்ராடக்டாக மாறுது. அப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதுமா, let us consider the general equation சரியா. ஒரு பொதுவான ஒரு வினையை நம்ம எடுத்துக்கிறோம் சரியா, பொதுவான வினை. let us consider ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் சரியா. என்னது அப்படின்னு பார்த்தா நான் காட்டணும்ல, கிரீன் கலரில் உள்ளது A2 சரியா. A2 ப்ளஸ் P2 ரெண்டும் சேர்ந்து என்ன மாறுது, 2AB மாறுது. இந்த ரியாக்டன்ட் இப்போ இந்த A2P2 மாலிகுல்ஸ் இதில் இருக்கு. இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா ப்ராடக்டாக மாறுது. அப்போ இதனுடைய ரேட்டை நம்ம எப்பவுமே கண்டுபிடிப்போம் அப்படிதானே. வினையின் வேகம் எப்படி சொல்லலாம், வினையின் வேகத்தை அந்த கொலிஷன் தியரிப்படி எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா. அப்போ ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சரியா, அதாவது நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பெர் செகண்ட், அதாவது ஒரு வினாடியில் நடைபெறும் மோதல்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு வினாடியில் நடைபெறும் மோதல்களின் எண்ணிக்கை. அப்போ வந்து ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் collisions per second, number of collisions per second சரியா. per second அதாவது வந்து வினையின் வேகம் எதுக்கு நேர்த்தகவில் இருக்கு, வினையின் வேகம் வந்து எதுக்கு நேர்த்தகவில் இருக்குப்பா, இதில் உள்ள அதாவது இதில் நடைபெறக்கூடிய மோதல்களின் எண்ணிக்கை ஒரு வினாடியில் நடைபெறும் மோதல்களின் எண்ணிக்கை சரியா. ஒரு வினாடியில் நடைபெறும் மோதல்களின் எண்ணிக்கை, ஒரு வினாடியில் நடைபெறும் மோதல்களின் எண்ணிக்கை சரியா, மோதல்களின் எண்ணிக்கை சரி.
இப்போ அடுத்த என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தியரியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. இந்த லூயிஸ் மேக்ஸ்ட்ராஸ் அண்ட் மற்றும் வில்லியம் லூயிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாங்க, மோதல் வீதம் கொலிஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார், the rate directly proportional to என்னதான், rate directly proportional to collision rates. அது என்ன collision rate? the வினை வேகம் எதை பொறுத்து இருக்குமா, directly proportional to மோதல் வீதம். அது கண்டெய்னரையும் சேர்த்து நம்ம எடுத்துக்க முடியும். மோதல் வீதம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, அதாவது ஒரு வினாடியில் ஒரு லிட்டர் கனவு கொண்ட கொள்கலனில் ஒரு வினாடியில் நடைபெறும் மோதலுறும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. சரியா, அதாவது வி லிட்டர் கண்டெய்னரில் 1 செகண்டில் நம்பர் ஆஃப் கொலாய்டிங் மாலிகூல்ஸ் சொல்கிறது என்னது, மோதல் வீதம் கொலிஷன் ரேட் அப்படின்னு சொல்லலாம். அங்கே எழுதிக்கலாமா? கொலிஷன் ரேட்னா என்ன, கொலிஷன் ரேட் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லுவியா, 1 லிட்டர். சரியா, 1 லிட்டர் நம்பர் ஆஃப் கொலாய்டிங் மாலிகூல்ஸ் இன் 1 லிட்டர் பெர் செகண்ட் அப்படி கூட சொல்லலாம். சரி, அப்படி எழுதிங்க, நம்பர் ஆஃப் கொலாய்டிங் மாலிகூல்ஸ், நம்பர் ஆஃப் கொலாய்டிங் மாலிகூல்ஸ் இன் 1 லிட்டர் அண்ட் என்னது 1 செகண்ட். 1 செகண்ட் அதாவது ஒரு மோதல் வீதம். மோதல் வீதம்னா என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, மோதல் வீதம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, அதாவது 1 லிட்டர் கனவு கொண்ட கொள்கலனில், சரியா, 1 லிட்டர் கனளவில் 1 லிட்டர் கனவு கொண்ட கொள்கலனில் ஒரு வினாடியில், சரியா, ஒரு வினாடியில் நடைபெறும் மோதல்களின் எண்ணிக்கை. அதாவது ஒரு வினாடியில் மோதலுறும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, மோதலுறும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. சரியா, கேட்கலாம் 2 மார்க் கொஸ்டின், மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அப்போ நம்ம மோதல் வீதம் அப்படின்னு கேட்டால் கூட நம்ம எழுதலாம். என்ன எழுதலாம், நம்ம 1 லிட்டர் கனவு கொண்ட கொள்கலனில் ஒரு வினாடியில் மோதலுறும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. சரியா, இந்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தான் மோதல் வீதம் அப்படிங்கிறத சொல்லும். சரி, நெக்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த மோதல் வீதம் அப்போ எதை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறியா? நமக்கு தெரியும் எதை பொறுத்து இருக்கும், இவ்வளோ என்ன இருக்குது, ரியாக்டன் மாலிகூல்ஸ் வினைப்பட பொருட்களும் சரி பொறுத்து இருக்கும். அப்போ அந்த மோதல் வீதத்தை மட்டும் நம்ம தனியாக எழுதலாமா? அப்போ நம்ம எழுதுவோம். அப்போ நான் இதை அடிச்சுக்கிறேன், இந்த மோதல் வீதம் எதை பொறுத்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ரியாக்டன் மாலிகூல்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட். ஓகே, அப்போ மோதல் வீதம், மோதல் வீதம், சரியா, மோதல் வீதம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, A2 செறிவு மற்றும் P2 செறிவு. அப்படிதானே, கொலிஷன் ரேட், கொலிஷன் ரேட் அப்படின்னு சொல்றது. அது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, the reactant உடைய கான்சன்ட்ரேஷன். சரியா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A2 கான்சன்ட்ரேஷன் அண்ட் B2 கான்சன்ட்ரேஷன். சரியா, B2 கான்சன்ட்ரேஷன். சரி, இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம இது ஈக்குவல் டுன்னு கொண்டு வரும்போது, இது ஈக்குவல் டுன்னு கொண்டு ஒரு கான்ஸ்டன்ட்டை சேர்க்கணும், அப்படிதான் ஒரு மாறிலியை சேர்க்கணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், மோதல் வீதம், மோதல் வீதம் இஸ் ஈக்குவல் டு இசட் பண்ணலாமா? இசட் என்னது, A2 என்னது P2. சரியா, இசட்டுங்கிற என்னது மாறிலி, கான்ஸ்டன்ட். இசட்டுங்கிற என்னது கான்ஸ்டன்ட் மாறிலி. சரியா, இது ஒரு கான்ஸ்டன்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து நான் அந்த மோதல் வீதத்தில் நம்ம இந்த கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் மூலமாக நம்ம நினைச்சலாம் சொல்லலாம். மோதல் வீதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அழகான முறையில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இப்போ சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ, ரூம் டெம்பரேச்சர், சரியா, அறை வெப்பநிலை என்னது, நான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அறையினுடைய வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 298 கெல்வின். சரிங்களா, 298 கெல்வின். இந்த அறையினுடைய ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ப்ரெஷர் எவ்வளோ, அழுத்தம், அழுத்தம் எவ்வளோப்பா, 1 ATM. சரியா, 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். சரியா, இதில் இந்த 20 லிட்டர் கொண்ட கண்டெய்னரில் எத்தனை மோதல்கள் நடக்குது அப்படிங்கிறத நினைச்சிடறாங்க. அந்த கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் மூலமாக நம்ம நினைச்சிடறோம் சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்னா, அதாவது 10⁻⁹ கொலிஷன்
அப்படின்னா என்னது? மோதல்கள். சரியா? மோதல்கள் வந்து நடக்கலாம். எதில் அப்படின்னு பார்த்தா ஒரு வினாடியில் நடக்கும். ஒரு வினாடியில் நடைபெறும். சரியா? வாங்க நல்லா கவனிக்கணும். நான் எடுக்கக்கூடிய இந்த கண்டெய்னரில் வந்து மோதல் வந்து 10⁻9 -9 கிடையாது, 9. சரியா? என்னதுப்பா? 10⁻9 கொலிஷன்ஸ். ஞாபகம் நமக்கு எல்லாமே ப்ளஸ் வேல்யூவாக தான் இருக்கும். இதை அழைச்சிக்கலாம். அப்போ வந்து ஒரு வினாடியில் வந்து 10⁻9, சரியா, 10⁻9 மோதல்கள் நடக்கும். நான் பார்த்துக்கோம் அது எவ்வளோ நாள் நடக்குதுன்னு பார்த்துக்கணும். சரி, நம்ம ஒரு வினாடியில் வந்து 10⁻9 கொலிஷன் நடக்குது. அப்போ ஒரு மோதல் நடக்க எவ்வளோ? ஒரு கொலிஷன் நடக்க எவ்வளோ? எப்படி பார்க்குறது? ஸ்டாக்கியோமெட்ரிக் படி பார்ப்போம்ல. ஒரு மோதல் அல்லது ஒரு கொலிஷன் நடைபெறுவதற்கு எவ்வளோ வினாடினா இது கொஸ்டின் மார்க். அப்படி தான் அப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா எப்படி போடுவான்? 1/10⁻9 × 1 எவ்வளோப்பா? 10⁻−9 வினாடி. சரியா? செகண்ட்ஸ். அப்போ ஒரு மோதல் வந்து 10⁻−9 வினாடியில் நடக்கும். ஒரு மோதல் வந்து 10. அப்படி பார்த்தா அப்போ ஒரு மோதல் 10⁻−9 வினாடியில் நடக்குன்னா அப்போ அந்த வினையே நமக்கு வந்து சீக்கிரமாக முடிவடைஞ்சிருக்கும். அப்படி தானே? 10⁻−9 வினாடியில் என்ன அது ப்ராடக்ட் வந்துடும். அப்படி தானே? ஆனால் நடைமுறையில் அவ்வாறு சாத்தியமில்லை. ஆக்சுவல் ப்ராக்டிஸ் லைஃப்பில் வந்து அதே மாதிரி என்ன இல்லை, அவங்க அப்சர்வ் பண்ணும்போது அந்த மாதிரி இல்லை, நடைமுறையில் இல்லை. அப்போ அங்கே வந்து இன்எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்திருக்கு. இங்கே என்ன கான்செப்ட் சொல்கிறோம்? இன்எஃபெக்டிவ் கொலிஷன். சரியா? வந்து வினை, அதாவது அனைத்து மோதல்களும் என்ன இல்லை, வினைநிகழ காரணமாக அமைவதில்லை. சரியா? இன்எஃபெக்டிவ் கொலிஷன் டேக் பிளேஸ். சரியா? இன்எஃபெக்டிவ் கொலிஷன் டேக் பிளேஸ். அதாவது அனைத்து மோதல்களும் வினை நிகழ காரணமாக அமைவதில்லை. அனைத்து மோதல்களும், சரியா, வினை நிகழ காரணமாக அமைவதில்லை. வினை நிகழ காரணமாக ஆல் கொலிஷன்ஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ். வினை நிகழ காரணமாக அமைவதில்லை. அப்போ இன்எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஆல் எஃபெக்டிவ்ஸ் ஆர் நாட், ஆல் கொலிஷன்ஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ். ஆல் கொலிஷன்ஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ். சரியா? நாட் எஃபெக்டிவ். நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து இன்எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் வந்து டேக்கிங் பிளேஸ். ஓகே, நடந்திருக்கு. அனைத்து மோதல்களும் வினைநிகழ காரணமாக அமைவதில்லை என்ன அர்த்தம்? வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ இதில் வந்து வினைநிகழ காரணமாக அமைது. அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு டயக்ராம் போடுறாங்க. எதை சொல்கிறாங்கன்னா அதை பாருங்க. இதை அழிச்சிக்கிறேன். ஒரு டயக்ராம். என்ன டயக்ராம் அப்படின்னு பார்த்தா ரியாக்ஷன் ப்ராக்ரஸ்க்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இடையில ஒரு டயக்ராம் போடுறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே வந்து ரியாக்ஷன் ப்ராக்ரஸ். ஓகே, ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் வந்து நிலை ஆற்றல், நிலை ஆற்றலுக்கும் என்னது வினை நிகழ்த்தன்மைக்கு. சரியா? வினை நிகழ்த்தன்மைக்கு அப்படின்னா நான் வந்து கிராஃப் ஆகிடும். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னா A2P2 அப்படிதானப்பா? என்ன பாருங்க, A2P2 வந்து மோதலில் ஈடுபடுது. சரிங்களா? A2P2. அப்போ ரியாக்டன் கேரு. ரியாக்டன்ஸ்னா என்னது? வினை படு பொருள்கள். வினைப்படு பொருளுங்க. அது வந்து இந்த வினைப்படு பொருள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இந்த மினிமம் லெவல் ஆஃப் எனர்ஜி இந்த இடத்துல இருக்கும். இந்த மினிமம் லெவல் ஆஃப் எனர்ஜியை வந்து அட்டைன் பண்ணால் தான் என்ன மாறுறது? ப்ராடக்டாக மாறும். ப்ராடக்ட் என்னது? வினை விளைபொருள். வினை விளைபொருள். அப்போ வந்து அங்கே வந்து A2P2 சரியா மோதலில் ஈடுபடுது. A2P2 வந்து கொலாய்ட் ஆகுது. ஆனால் அதில் என்ன அது அட்டைன் பண்ணியிருக்கணும்? அந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ் மஸ்ட் அட்டைன் த மினிமம் லெவல் ஆஃப் எனர்ஜி. இந்த எனர்ஜி அட்டைன் பண்ணால் தான் அது அப்படியே போய் எனர்ஜி ப்ராடக்டாக மாறும். என்ன? இந்த A2P2 கொலிஷன் நடந்து அப்படியே போய் எனர்ஜி ப்ராடக்டாக மாறணும். அப்படி ப்ராடக்டாக மாறலன்னா அந்த கொலிஷன் என்ன செஞ்சிடும்? ரியாக்டண்ட்டாகவே இருக்கும். இட் இஸ் இன் இன்டாக்ட் ரிமைன் பொசிஷன். ஓகே, அப்படியே தான் இருக்கும். அந்த எனர்ஜி தாண்டி போனால் தான் ப்ராடக்டாக மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அந்த மினிமம் எனர்ஜிக்கு பேர் தான் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி, இடதூர ஆற்றல். சரியா?
ஆக்டிவேஷன் எனர்ஜி, கிளர்வுறு ஆற்றல் அப்படின்னு. கிளர்வுறு ஆற்றல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளர்வுறு ஆற்றல். அப்போ கிளர்வுறு ஆற்றல்னா என்ன அப்படிங்கிறது எழுதுமா? கிளர்வுறு ஆற்றல்னா என்னன்னா, மோதலுறு மூலக்கூறுகள் பெற்றிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆற்றல் பேர் தான் கிளர்வுறு ஆற்றல். சரியா? அப்படித்தானே? வந்து மோதலுறு மூலக்கூறுகள் பெற்றக்கூடிய குறைந்தபட்ச ஆற்றல், இந்த கிளப்பா இந்த ஆற்றல் இப்போ தான் கிளர்வுறு ஆற்றல். அப்போ எழுதலாமா? அப்போ கிளர்வுறு ஆற்றல்னா என்ன கேட்பான் கொஸ்டின்ல. கிளர்வுறு ஆற்றல் சரியா? இஏ இப்போ என்னது இஏ அப்படின்னு சரியா? கிளர்வுறு ஆற்றல் வந்து மோதலுறு மூலக்கூறுகள், அதாவது வினையில் ஈடுபடும் மூலக்கூறுகள் அப்படி கூட சொல்லலாம். சரியா? மோதலுறும் மூலக்கூறுகள் சரியா பெற்றிருக்கும் குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்ச ஆற்றல் அப்படின்னு. குறிப்பிட்ட அளவு அந்த குறைந்தபட்ச ஆற்றல் பார்த்து அந்த குறைந்தபட்ச ஆற்றலை நம்ம என்ன சொல்றோம்? கிளர்வுறு ஆற்றல் தான் இஏ என்கிறோம். இது இருந்தால் தான் என்ன செய்யுமா? வினைவிளை பொருளாக மாறும். இதை பெற்றிருந்தால் தான் வந்து அது என்ன செய்யும்? வினைவிளை பொருளாக மாறும். அப்போ வந்து the reacting molecules must possess reacting molecules must possess the minimum level of energy. அப்படிதானே? the reacting molecule must possess the minimum level of energy is called என்னது? activation energy. minimum level of energy is called activation energy. okay? It's called activation. Then only the collision is effective. The activation energy இதை அட்டைன் பண்ணியிருந்தா தான் நினைச்சுமா அந்த கொலிஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். கால்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி இஏ. ஆக்டிவேஷன் எனர்ஜி இஏ. சரி, இப்போ லெஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தால் எனர்ஜியா? இப்போ கொலாய்டிங் மாலிகுல்ஸ் வந்து லெஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு கண்டிஷன் போடுவோம். ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைவாக இருந்தால் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த வினைப்படு பொருட்கள், வினையில் ஈடுபடக்கூடிய பொருட்கள் வந்து குறைவான கிளர்வு ஆற்றலை பெற்றிருந்தால், குறைவான கிளர்வு ஆற்றலை வந்து அந்த எது பெற்றிருக்க ரியாக்டன் மாலிகுல்ஸ், இந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ் குறைவான கிளர்வு ஆற்றல் இஏவை பெற்றிருக்கும் போதும், இஏ வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, இது எனர்ஜி இவ்வளோ தான் வருது அப்படின்னா எனர்ஜி அது ப்ராடக்டாக மாறாது. எனர்ஜி அது ப்ராடக்டாக மாறாது. அது வந்து நாட் எஃபெக்டிவ் கொலிஷனாக இருக்காது. சரியா? அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ லெஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி கிளர்வு ஆற்றலை பெற்றிருந்தா அந்த அதாவது மோதல்கள் நடந்தாலுமே அது என்ன செய்யாது? வினை நிகழ சாத்தியமாகாது. சரியா? டஸ் நாட் லீட்ஸ் டு த ப்ராடக்ட். சரியா? அந்த கொலிஷன்ஸ் வந்து டேக்கிங் பிளேஸாக இருந்தாலுமே இட் டஸ் நாட் லீட்ஸ் டு த ப்ராடக்டாக மாறாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இன்னொரு ஃபேக்டர் ஒன்று சொல்கிறாங்க, ஓரியன்டேஷன். சரியா? திசைப்போக்கு தன்மை. சரியா? திசைப்போக்கு தன்மை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓரியன்டேஷன் ஆஃப் த ரியாக்டிவ் மாலிகுல். ஓரியன்டேஷன் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, இதுவும் வந்து நம்ம என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா அந்த கொலிஷனை வந்து இது பண்ணுது, டிட்டர்மைன் பண்ணுது. நான் எப்படிங்கிறத பார்க்கணும். அதுவும் புத்தகத்தில் படம் கூட கொடுத்துருக்காங்க, திசைப்போக்கு தன்மை. அப்போ வந்து இந்த வினைப்படு பொருட்களின் திசைப்போக்குத்தன்மை முக்கியமானதுன்னா, வினைப்படு பொருட்களின் திசைப்போக்குத்தன்மை புத்தகத்தில் வந்து திசைப்போக்குத்தன்மை வந்து இப்போ இந்த கிரீன் கலரை வந்து என்ன சொல்கிறாங்க? A2ன்னு எடுத்துப்பாங்க, இதை P2ன்னு எடுத்து எழுதியிருப்பாங்க. சரியா? அதுக்கு முன்னக்கூடி இந்த திசைப்போக்குத்தன்மைக்கு முன்னக்கூடி நம்ம அந்த மோதல் வீதம் பார்த்தோம்ல, இந்த கிளர்வு ஆற்றலை வந்து பார்த்தாச்சு. இந்த மோதல் வீதம் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து அதாவது இன்எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கு. அப்படி தானே? அதாவது எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கு, இன்எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கு. அப்போ எத்தனை எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? அப்போ அது மோதல்களின் வீதம் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்க, அப்போ வந்து வினை நிகழ, சரியா, வினை நிகழ சாதகமான மோதல்களின் எண்ணிக்கை, சாதகமான மோதல்களின் எண்ணிக்கையை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, மோதல்களின் எண்ணிக்கையை வந்து மோதல் விகிதம் மூலமாக கண்டுபிடிக்கலாம். மோதல்களின் எண்ணிக்கையை வந்து மோதல் வீதம், சரியா, மோதல் வீதம் மூலம் நம்ம என்ன செய்யலாம்? அறியலாம். சரியா? அறியலாம். சரியா? அதை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, எஃபெக்டிவ் கொலிஷனை
எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் நடக்குதுல்ல, எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். அப்படிதானே? இட் இஸ் என்னது அண்டர்ஸ்டாண்டட் பை என்னது அண்டர்ஸ்டாண்ட் பை என்னது மோதல் வீதம். சரியா? என்னது ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன், ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன், எஃபெக்டிவ் கொலிஷன் ரேட் அப்படிங்கிறது மூலமாக நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கொலிஷன் ஃபேக்டர் மூலமாக கண்டுபிடிக்கலாம். கொலிஷன் ஃபேக்டர் எஃப், கொலிஷன் ஃபேக்டர் எஃப் வந்து நமக்கு என்ன செய்யுது, இதை பற்றி சொல்லுது. அதாவது வந்து மோதல் காரணி, மோதல் காரணி வச்சு நம்ம என்ன சொல்லலாம். அப்போ அந்த கொலிஷன் ரேட் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இஏபி ஆர். சரியா? நம்ம அர்கீனியஸ் சமன்பாடு பார்த்தோம்ல போன வீடியோ கிளிப், அதே மாதிரி. சரியா? அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இஏ பை ஆர். இந்த எஃப்னுடைய வேல்யூ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வேல்யூஸ் இந்த இதோட எண் மதிப்பு வந்து மதிப்புகளை புட்டப் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம். எப்படி அப்படின்னு பாருங்கன்னா, இங்கே ஈனா என்ன, கிளவுற ஆற்றல். அப்படிதானே? இதுக்கு வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நம்ம புத்தகத்தில் ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கு. சரியா? கிலோ ஜூல் பெர் மோல். இதை வந்து நம்ம ஜூலுக்கு மாற்றுங்க. எப்படி மாறும்? ஏ ஈக்குவல் டு 100 × 10⁻³ கிலோ ஜூலை நம்ம என்ன செய்யலாம், ஜூலுக்கு மாற்றுறோம். மல்டிப்ளைட் பை 1000 ஜூல் மோல் இன்வர்ஸ். சரி, இங்கே ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். ஆருடைய வேல்யூ சொல்லுங்க. 8.314. அப்படிதானப்பா? சரி, டெம்பரேச்சர் T ஈக்குவல் எவ்வளோ, நம்ம ரூம் டெம்பரேச்சரை எடுத்துட்டோம் தான் 298 கெல்வின். இங்கே வந்து வினை நிகழ்வதற்கு 300 கெல்வின் எடுத்துங்க. சரிங்களா? எடுத்துட்டு இந்த மதிப்பை நம்ம புட்டப் பண்ணுமா, அது இதனுடைய இந்த கொலிஷன் ஃபேக்டர் மோதல் காரணியினுடைய எண் மதிப்பு வச்சு நம்ம என்ன செய்யலாம், அந்த மோதல் விதத்தை கண்டுபிடிச்சலாம். எத்தனை மோதல்கள் வந்து எஃபெக்டிவாக இருக்குது, எத்தனை மோதல்கள் நடந்தால் எத்தனை மோதல்கள் வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? சரி, இப்போ அதை புட்டப் பண்ணுங்க. அப்போ இ பவர் மைனஸ் என்னது 100 × எவ்வளோ 10⁻³ ஜூல் பெர் மோல். சரியா? மோல் இன்வர்ஸ் பை எவ்வளோ ஆர் வேல்யூ 8.314. சரியா? 300 கெல்வின். ஸோ இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டாக வந்து 2494.2 வரும். சரிங்களா? சரி, இதை ரெண்டையும் நம்ம டிவைட் இந்த வேல்யூ வந்து 100 × 10⁻³ இதையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும்னா இ பவர் மைனஸ் 40. சரிங்களா? 40.09 சம்திங்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த இ பவர் மைனஸ் இது எக்ஸ்போனன்ஷியல் டேர்மை சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 4 × 10⁻−18 வச்சுக்கணும். இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் நம்ம வேல்யூ எடுக்கும்போது இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா இந்த கொலிஷன் ஃபேக்டர் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா பாருங்க, அதாவது 4/10⁻18 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, அதாவது 10⁻18 கொலிஷன்ஸ் மோதல்கள் நடக்கும்போது 4 மோதல்கள் மட்டும்தான் எஃபெக்டிவ். வினை நிகழ என்ன சாதகமான மோதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இந்த 4 வந்து வினை நிகழ சாதகமான மோதல். சரியா? அப்போ வினைவிலை பொருளாக மாறுதுன்னு அர்த்தம். அப்படித்தானே? 4 தான் என்ன செய்யுது, 4 மோதல்கள் தான் வினை நிகழ சாதகமான மோதல்கள் தான். இது என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ். அப்படித்தானே? டோட்டல் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் மூலமாக நமக்கு சொல்லி தராங்க. சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ். அப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொலிஷன் 10⁻18 கொலிஷன்ஸ் இருந்தாலுமே நமக்கு வந்து 4 மோதல்கள் தான் என்னது எஃபெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூஷன் பண்ணியிருக்கோம். சரி, இது மட்டும் தான் டிட்டர்மின் பண்ணதா அப்படின்னு பார்த்தா இல்லை. என்னது திசைப்போக்கு தன்மை. சரி, அதுவும் வந்து ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது டிசைட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ஓரியன்டேஷன் தான் அப்படி சொன்னேன். அதை வச்சு ஒன்று புத்தகத்தில் ஒரு ஈக்குவேஷன் கூட கொடுத்துருக்கு. சரி, அப்போ அதை பார்ப்போம். சரிங்களா? அப்போ இதை நோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா ஓரியன்டேஷன், திசைப்போக்கு, வினைபடு பொருட்களும் திசைப்போக்கு தன்மை. சரியா? அதை மட்டும் பார்த்து முடிச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் திசைப்போக்கு தன்மை, அதாவது ரியாக்டன்ஸினுடைய திசைப்போக்கு தன்மை. சரியா? அதாவது ஓரியன்டேஷன்.
என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஓரியன்டேஷனில் பாருங்க இது என்னது A2, இது P2. இப்படி மோதல்கள் நடக்கும். இப்படி மோதல்கள் நடந்தால் தான் இது வினை நிகழ் ஒழுங்கமைவு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மோதல்கள் நடக்கணும், இப்படி நடக்கும். சரியா? இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. ஏ சரிங்களா? இது வந்து ப்ளஸ் பி பி இதுதான் வினை நிகழ் மோதல். பாருங்க கம்பைன் ஆயிடுச்சா? ஏ பி அப்புறம் ஏ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா 2 அப்படிதானே? வந்து இது ஒன்று கிடைக்குது, இது ஒன்று கிடைக்குது. ஏபி இது ஒரு ஏபி, இது ஒரு ஏபி அப்படிதானே? 2AB தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம். அப்போ இப்படி மோதல் நடந்தால் இது வினை நிகழ் ஒழுங்கமைவு. சரியா? இது பேர் என்னது? வினை நிகழ் ஒழுங்கமைவு, வினை நிகழ் மோதல். சரியா? அது எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ். ஓகே, இப்போ பாருங்க இப்படி நடக்குது. இது A2, இது என்னது P2, இப்படி நடக்க வச்சுக்கணும். இது வினை நிகழ ஒழுங்கமைவு. சரிங்களா? இப்படி மோதல் நடக்கும்போது அது என்ன செய்யல, வினை நிகழவில்லை. சரியா? அதாவது வந்து வினை நிகழ்வதற்கு தேவையான ஆற்றலை பெற்றிருந்தும் அந்த திசைப்போக்கு தன்மை ஒழுங்காக அமையவில்லை என்றால் அது என்ன செய்யாதான், வினைவிலை பொருளாக மாறாது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோ. சரியா? திசைப்போக்கு தன்மைங்கிறது முக்கியமானது. அந்த கிளர்வு ஆற்றலை பெற்றிருந்தாலுமே திசைப்போக்கு தன்மை முக்கியமானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம்? அப்போ ஏ சரியா? அப்புறம் என்ன ப்ளஸ் பி பி. சரி, என்னவா மாறுது பாருங்க. இடைநிலை அணைவு எப்படி இருக்கு பாருங்க. இது டிரான்சிஷன் ஸ்டேட்டு. அப்புறம் அதே மாதிரி பிரிஞ்சது. ஏ ப்ளஸ் என்னது வினை என்ன செய்யல, நிகழல. அப்படிதானே? அப்போ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட். சரியா? இது பேர் என்னது அப்படின்னு பார்த்தா இடைநிலை அணைவு. இந்த இடைநிலை அணைவதற்கு உருவாவதற்கு தேவையான திசைப்போக்கு தன்மை இருந்தால் தான் என்ன செய்யும், வினைவிலை பொருளாக மாறும். இந்த திசைப்போக்கு தன்மை இல்லைன்னா அது வந்து கிளர்வு ஆற்றலை பெற்றிருந்தாலுமே என்ன செய்யலாம், வினைவிலை பொருளாக மாறாது அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம வந்து எழுதுங்க. இப்போ நம்ம இதுலேருந்து எழுதுறது அப்படின்னு பார்த்தா இப்போ கொலிஷன் ரேட் தான் கண்டுபிடிக்கும். ரேட் வினையின் வேகம். சரியா? வினையின் வேகம் எதை பொறுத்து இருக்கு? மோதல் வீதம். சரிங்களா? வினையின் வேகம் வந்து மோதல் வீதத்தை இருக்கு. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியும்னா வினையின் வேகம் சரியா எதை பொறுத்து அமையுது அப்படின்னு பார்த்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அந்த இது மோதல் காரணி. சரிங்களா? இன்டு மோதல் வீதம் அப்படின்னு சொல்லுவோம். இன்டு மோதல் வீதம். சரிங்களா? அப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் வந்து வினை வேகம் எதை பொறுத்து அமையுது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து இட அமைவு காரணி பி அப்படிங்கிற இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஸ்டெரிக் ஃபேக்டர். என்னது? ஸ்டெரிக் ஃபேக்டர் பிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சரிங்களா? அப்போ அந்த அப்போ இதுக்கு இப்போ நேர்த்தகவல் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக ஈக்குவலாக இருக்கு. சரி, வினையின் வேகம் வந்து மோதல் விகிதத்துக்கு நேர்த்தகவு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஈக்குவல் ஆகிடும். சரியா? மோதல் காரணி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஈக்குவல் ஆயிடுது. ரெண்டாவது என்னன்னா திசைப்போக்கு தன்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். திசைப்போக்கு தன்மை வந்து ஸ்டெரிக் ஃபேக்டர். சரி, இட அமைவு காரணி. இது பேர் என்னது? இட அமைவு காரணி. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. சரி, அது பக்கத்தில் எது பக்கத்தில் மோதல் காரணிக்கு பக்கத்தில் இட அமைவு காரணி பொறுத்து இருக்கு. பி இன்டு எஃப் இன்டு மோதல் வீதம். சரியா? இந்த கொலிஷன் ரேட் இருக்குல்ல, இதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம எழுதியிருந்தோம். எப்படி எழுதியிருந்தோம்? கொலிஷன் ரேட் ஈக்குவல் என்னது? மோதல் வீதம் இஸ் ஈக்குவல் என்னது? மோதல் வீதம் கொலிஷன் ரேட் இஸ் ஈக்குவல் எவ்வளோ? A2 Z A2 அப்புறம் என்னது P2. இந்த மதிப்பை இருக்குன்னு போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? வினை வேகம் இஸ் ஈக்குவல் என்னது அப்படின்னு பார்த்தா P. இந்த எஃப்க்கு பார்த்தா நமக்கு தெரியும் E பவர் மைனஸ் EA/RT. சரியா? இன்டு Z அப்புறம் என்னது A2 அப்புறம் P2. சரியா? சரி, இந்த எல்லாத்தையும் சேர்ந்து என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மூணையும் சேர்த்து கேன்னு எடுத்துக்கணும். சரியா? அப்போ வினை வேகம் ரேட் இஸ் ஈக்குவல் என்னது கே A2 கான்சன்ட்ரேஷன் அப்புறம் P2 கான்சன்ட்ரேஷன். அப்போ கேனா என்ன அப்படின்னு பார்த்தா இட அமைவு காரணி P இன்டு E பவர் மைனஸ் EA/RT. சரிங்களா? அப்புறம் என்னது இன்டு Z. இதெல்லாம் சேர்ந்தா தான் என்னது கே அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பிங்கிறது வந்து ஸ்டெரிக் ஃபேக்டர், திசைப்போக்கு பண்பை பொறுத்து இருக்குது, ஓரியன்டேஷனை பொறுத்து இருக்குது. இந்த எஃப்ங்கிறது என்னது? மோதல் காரணி. சரியா? அதாவது கொலிஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். E பவர் மைனஸ் EA/RT மூலமாக நம்ம கண்டுபிடிச்சோம். எஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, கேங்கிறது அது ஒரு மாறிலி. சரியா? அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு கே. A2 செறிவு P2 செறிவு மாறுது, வினைப்பட பொருட்களின் செறிவு மாறுது. அப்போ
அப்போ இந்த மோதல் கொள்கையில வந்து வினையின் வேகம் வந்து மொத்தம் எத்தனை காரணிகளை பொறுத்து இருக்கு? இடையமைவு காரணியை பொறுத்து இருக்கு, அப்புறம் மோதல் வீதத்தை பொறுத்து இருக்குது, அப்புறம் வினைபடு பொருட்களின் செறிவையும் பொறுத்து இருக்குது. இதெல்லாம் பொறுத்தாதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒரு வினையின் வேகத்தை வாயு மூலக்கூறுகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ அப்போ இதை வந்து இந்த வீடியோ கிளிப்பை நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி மாணவர்களே, நன்றி.